இந்தியன் கிரிக்கெட்டர் கௌதம் கம்பீரை இங்க எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலா நிறைய பேருக்கு பிடிக்காது. கேட்டா ரொம்ப அனிமேட்டடா பிஹேவ் பண்ணுவார். சிரிக்க வேண்டிய இடத்த ஒரு கர்டசி கூட சிரிக்க மாட்டார். இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத ஒரு மூஞ்சில பார்க்கவே முடியாது. அப்ப கூட அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இந்தியா ஒரு மேட்சை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க, இல்ல ஒரு சீரியஸ் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் இவங்க செஞ்ச தப்பால தான் இந்த மேட்ச் தோத்தோம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அப்படின்னா அதை டைரக்டா சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய ஒரு பர்சன் தான் கௌதம் கம்பீர். அது தோனியா இருந்தாலும், ரோஹித்தா இருந்தாலும், விராட்டா இருந்தாலும், யாரு செஞ்ச முடிவு வந்து அந்த டிசிஷன் வந்து அந்த இடத்துல தப்பா இருந்தாலும் அவருக்கு தோணுச்சுன்னா அதை வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ஓப்பனா எழுதிடுவார். இதனாலேயே அவர் மேல வந்து ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியிலேயே இருக்கும். என்னடா அது இவ்வளவு ஹார்டா எல்லா விஷயத்தையும் செய்யறாரு அப்படின்னு. பட் இதெல்லாம் தாண்டி இப்போ பிசிசிஐ அவரை வந்து இந்தியாவோட ஹெட் கோச்சா மாத்திருக்காங்க. அவங்களும் யோசிச்சிருப்பாங்கல்ல, இவ்வளவு விஷயங்கள் இவருக்கு பின்னாடி இருக்கு, பட் இதை தாண்டி ஏன் இவர் எங்க ஹெட் கோச்சா கொண்டு வரும், அதுவும் இந்தியன் டீமோட யங்கஸ்ட் ஹெட் கோச்சா கொண்டு வந்திருக்காங்க. சும்மா இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை சும்மா தூக்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2003 இந்தியன் டீம்ல டெபியூட் பண்ண கௌதம் கம்பீர் ஆரம்பத்துல வந்து சில சீரீஸ்ல இருப்பாரு, சில சீரீஸ்ல இருக்க மாட்டாரு அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஏன்னா நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸால டீம்ல அவருக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி தான் கௌதம் கம்பீர் அதுக்கப்புறம் ஸ்டாரா மாற ஆரம்பிச்சார். சொல்லப்போனா 2007 நடந்த 2020 வேர்ல்டு கப் யாருமே மறந்துருக்க மாட்டோம். அந்த சீரீஸ் ஃபுல்லாவே கௌதம் கம்பீரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஃபைனல்ல வந்து யார் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, யார் பாகிஸ்தானுக்கு எதிராக வின் பண்ணி கொடுக்க போறாங்க, யாருக்கிட்ட இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல தான் கௌதம் கம்பீர் ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் அவருடைய லைஃப்ல 2020 வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நாக்கை விளையாடுறாரு. 75 ரன்ஸ் அடிச்சது அப்படிங்கிறது இன்னும் அவரு கௌதம் கம்பீரை தெரியும் அப்படின்னா அந்த நாக்கை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓவராலா இந்தியா வந்து 157 ரன்ஸ், பட் அதுல 75 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் 2020 வேர்ல்டு கப் அப்படிங்கிறப்போ அது அந்த பர்ஃபார்ம் கொடுத்தது கௌதம் கம்பீர் தான். சொல்லப்போனால் அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்க வேண்டியது தான். பட் இர்ஃபான் பதான் வந்து பவுலிங் ஸ்பெல் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுனால அங்க வந்து அவருக்கு அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது மிஸ் ஆகும். பட் அந்த சீரியஸ் ஃபுல்லா அந்த ஃபைனல்ல கௌதம் கம்பீர் கொடுத்த இன்புட் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. அதே மாதிரி 2011 வேர்ல்டு கப்ல கௌதம் கம்பீரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைனல் மேட்ச் இந்தியா ஸ்ரீலங்கா, டார்கெட் வந்து 275. ஷேவாக் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு, சச்சின் 18 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. நம்ம டார்கெட்டை பார்த்தோம்னா எங்கேயோ இமாலயா டார்கெட் மாதிரி தெரியுது. யாரா கான்ட்ரிபியூட் பண்ணி இந்தியாவுக்கு அந்த கப்பை வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இந்த டைம்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் டிஃபைனிங் நாக்க கொடுத்த ஒரு பிளேயர் தான் கௌதம் கம்பீர். 97ல அவுட் ஆகிருப்பார். ஒருவேளை அவர் அது 100 கன்வெர்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துருக்கும். பட் 97ல போல்ட் ஆயிட்டு வெளில போவார். இப்போ கூட கௌதம் கம்பீர்ட்ட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசுறப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டைம் டிராவல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சா நீங்க உங்க லைஃப்ல என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் கண்டிப்பா போயிட்டு அந்த ஃபைனல் மேட்ச்ல நான் 97ல அவுட் ஆனதை மாத்தி நான் 100 அடிக்கிற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு கௌதம் கம்பீரே சொல்ற அளவுக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நாக். அந்த 97ல அவர் அவுட் ஆனதுனால அதுக்கப்புறம் அவருடைய கெரியர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத அவரே ஃபீல் பண்ணியிருக்கார். ஏன்னா 2007லயும் அவருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் மிஸ்ல வந்து மேன் ஆஃப் த பிளேயர் போகும். அதே மாதிரி 2011லயும் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆகும். தோனி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அங்க வாங்கிட்டு போவார். இதே மாதிரி 2 வேர்ல்டு கப் டீம்லயும் வின் பண்ண டீம்லயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதுவும் ஃபைனல்ல கொடுத்த பிளேயர் தான் கௌதம் கம்பீர். இதே மாதிரி ஓடிஐ 2020 மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, டெஸ்ட்லயும் ஒரு இதுவரைக்கும் ஒரு டெஸ்ட் கரியர்ல கௌதம் கம்பீர் வந்து ஒரு பெஸ்ட் நாக் கொடுத்துருக்காரு அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. 2009ல நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா அவர் விளையாண்ட அந்த ஒரு டெஸ்ட் நாக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நியூசிலாந்து வந்து 619 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. இந்தியா வந்து அதை இது பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்போ 305க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ ஃபாலோ ஒன் ஆயிடும். அங்க நியூசிலாந்து கேப்டன் விக்டோரி வந்து இந்தியாவை வந்து ஃபாலோ ஒனுக்கு பேட் பண்ண சொல்லிடுவாரு. யாரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்சை வந்து டிரா பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே இந்த மேட்ச் முடிஞ்சு இந்தியா ஃபாலோ ஆடுறாங்க. இன்னும் அந்த ஃபாலோ அந்த டார்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னாவே இன்னும் ஒரு 315 ரன் இருக்கு. அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் லீடு வச்சு அந்த மேட்சை கொண்டு வர்றதுங்கிறது பாசிபிளே இல்லை. டிரா பண்ணாவே பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கிறப்போ
இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்கக்கூடிய யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க கௌதம் கம்பீரோட அந்த நாக்க 643 மினிட்ஸ் கிரவுண்ட்ல இருப்பாரு. அதாவது சொல்லப்போனா மோர் தென் 10 hours வந்து கிரவுண்ட்ல இருந்திருப்பாரு. ஒரு 436 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு 137 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அந்த நாக்கு வந்து எல்லாருமே அந்த நாக்கு பார்த்துட்டு கௌதம் கம்பீர் வந்து டிராவிட் மாதிரி நின்னாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய லைஃப்ல வந்து அந்த நாக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட் கெரியர்ல ஒரு பெரிய நாக்கா இருந்தது. ஸோ அந்த மேட்சை டிரா பண்ணி கொடுத்து அந்த சீரியஸே இந்தியா வின் பண்ணுவாங்க. இப்படி அவரு கிரிக்கெட் டீம்ல ஆக்டிவா இருந்த வரைக்கும் நிறைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கேப்டன்சி அப்படின்னு வந்தோம்னா 2012 கேகேஆருக்கு வந்து ஐபிஎல் டைட்டில் வாங்கி கொடுத்தார், 2014 வாங்கி கொடுத்தார். அப்படிங்கிறப்போ ஒரு கேப்டனாகவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கௌதம் கம்பீர் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் சரி கேப்டனா இருந்தார், சரி ஏதாவது டீமுக்கு வந்து கைட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு ஒரு 2 வருஷம் மென்டரா இருந்தார். அந்த டைம்ல அந்த டீம் வந்து பிளே ஆஃப் வரைக்கும் வந்துட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து எந்த டீமுக்கு கேப்டனா இருந்தனோ அதே டீமுக்கு போறேன், அதே டீமுக்கு மென்டரா வரேன் அப்படின்னு இப்போ 2024 மென்டரா வந்து கேகேஆர் வந்து இப்போ 2024 ஐபிஎல் டைட்டில் வின்னரா மாறினதுக்கு அவருடைய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸே சொல்றாங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து கௌதம் கம்பீர் கூட டிராவல் பண்றது எவ்வளவு விஷயம், எவ்வளவு லைஃப்ல வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிறத நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்றதை பாக்குறோம். இப்போ அவர் இந்தியன் கிரிக்கெட் கோச்சா மாறினதை கூட அப்பாயிண்ட் ஆனதை கூட அங்க இருக்கக்கூடிய கொல்கத்தா பிளேயர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிளேயரா தான் கௌதம் கம்பீர் இது வரைக்கும் இருந்திருக்கார். ஒருவேளை இல்ல அவர் சொன்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல, அவரை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும், அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கா, அந்த அளவுக்கு ஒரு ஹெட் கோச்சா இருக்கிற அளவுக்கு அவர் ஒரு நல்ல பிளேயரா நல்ல ஒரு மென்டரா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த ஐபிஎல் நடந்துட்டு இருக்க அந்த டைம்ல அஸ்வின் அவர்களுடைய யூடியூப் சேனல்ல குட்டி ஸ்டோரிஸ் வித் அஸ்வின் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம்ல கௌதம் கம்பீர் அஸ்வின் 2 பேரும் பேசியிருப்பாங்க. ஒரு 1 hour இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அதுல பாத்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் எப்படி கிரிக்கெட்டை பாக்குறாரு, எப்படி எந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணும், அந்த மெச்சூர்டான அந்த பேச்சை நீங்க பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒரு கோச்சுக்கான ஸ்டஃப் உள்ளவரா இல்லையா அப்படின்னு உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்து எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கிற இந்த டைம்ல கௌதம் கம்பீரை பிசிசிஐ வந்து ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கௌதம் கம்பீரோட டென்யூர் அப்படிங்கிறது அடுத்த 3 வருஷத்துக்கு இருக்கு. 2027 வரைக்கும் அவர் தான் இந்தியன் டீமோட கோச். இந்த 3 வருஷத்துல இந்தியன் டீம் வந்து நிறைய முக்கியமான சீரீஸ்லாம் விளையாடுறாங்க. சொல்லப்போனா இந்த வருஷமே சாம்பியன் ட்ரோஃபி விளையாடுறோம். அடுத்த வருஷம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் யாரு அந்த மேட்ச் இருக்கு. 26ல T20 வேர்ல்டு கப், திரும்ப 27ல 50 ஓவர் வேர்ல்டு கப் அப்படின்னு இந்த 3 வருஷத்துல ஒரு 4 முக்கியமான சீரீஸ் விளையாடுறோம். கௌதம் கம்பீர் வந்து லீட் பண்றாரு ஒரு ஹெட் கோச்சா இருந்து. அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நல்லா கொண்டு வந்துருவாரு, கேகேஆரை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சைடு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தாலும் சின்னதா அவர் ஒரு தப்பு செஞ்சாலும் அதை வந்து நெகட்டிவா கொண்டு போறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறார் கௌதம் கம்பீர் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு எம்பியா கூட இருந்தவர். 2019 எம்பி ஆயிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு அந்த எம்பி போஸ்டிங்கே வேணாம், நான் கிரிக்கெட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டுக்கு வந்து 2024 ஐபிஎல்ல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்ப திரும்ப இந்தியன் ஹெட் கோச்சா மாறி இருக்கார். உங்களுக்கு கௌதம் கம்பீரை பத்தி என்ன ஒப்பீனியன் இருக்கோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. த அன்சங் ஹீரோ டு இந்தியன் ஹெட் கோச் நல்லா இருக்குல்ல? வில் see you on next video. Bye viewers.